இருக்கு படம் பிடிக்கும். அது அவரு ஒர்க் பண்ணாரா. அதுக்கப்புறம் சொன்னோன்னா விட்டேன். என்னன்னா ஒன்றும் இல்லை, ஆர் விஜயகுமார் சார், பேரர் சார், சிங்கம்புலி, சரவண சுப்பையா இவங்கெல்லாம் எனக்கு வந்து 98லேருந்து தெரியும். இதில் சிங்கம்புலி வந்து நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னன்னா 98ல் நான் என்ன அவ்வளோ கஷ்டப்படுவோம், சீக்கிரம் பாருங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஒன்றும் நைட்டு 1 மணியும் பேசி உட்காந்துருப்பேன் எங்கள் ஹோட்டலில், விஐபின்னு ஹோட்டலு. அதில் வந்து அப்படியே கடையிலேருந்து அப்படியே நடந்து கொட்டு மலையில் போகப்பில்ல, சாங்கு சக்கு சாச்சு சக்கு சாங்கு சக்குன்னு போகப்பில்ல. நான் இங்கே எதுவும் பார்த்துருப்போம், பாண்டிச்சேரி கஷ்டம் வரைக்கும் போகப்பில்ல. என்ன காரணம், கஷ்டப்படாமல் எதுவும் வராதுங்கிறது தான் சொல்ல வரேன். இன்றைக்கி 400 கோடி 300 கோடி 500 கோடி படம் எடுக்கிறேன். நான் தவறாக நினைக்க நேரம் நீங்கள் ஒரு 10 கோடி ரூபா ஆர் விஜயகுமார் சார் கொடுத்து பாருங்க, லட்டு மாரி ஒரு படம் இருப்பார். மீண்டும் ஒரு சின்ன கோட்டு மாரி ஒரு 5-6 பசங்க வச்சு சூப்பராக இருப்பார். அதேமாரி பேரரசு ஒரு 10 கோடி கொடுங்க, மீண்டும் ஒரு விஜயகாந்த் மாரி விஜய் மாரி ஒரு திருப்பாச்சி எடுப்பார். யாருக்கும் தர்மம் இல்லை. இந்த சிட்டிசன் சர்வன்ஸ் எடுக்க மாட்டாரா? நம்ம சிங்கமொழி என்ன ரெட்டுன்னு ஒரு படம், சிங்கமொழி நான்லாம் இருக்கும்போது ரெட்டு எடுத்தாலும் ரெட்டு என்ன மாதிரி படம் தெரியுங்களா? அது அவரோட நீ கஷ்டத்தில் அந்த படம் ஒரு சும்மா போச்சு வரல. சினிமாங்கிறது 400 கோடி எடுக்கிறதுக்கு இதுமாரி ஒரு 50 டேரக்டர் உருவாக்கலாம், 50 நடிகர் உருவாக்கலாம், 50 புருஷர் மாரி பாருங்க வரலாம். சினிமா இக்காலத்துக்கு அழியாது. ஏன் நான் இவ்வளோ நேரம் பேசுறேன்னா கடுப்பாகுது, கோவம் வருது. 400 கோடி படம் எடுத்தா சினிமா எப்படி உருப்படும் சொல்லுங்க? நீங்க ஜெயிச்சிட்டீங்க, மைக் வேலை இல்லையா? நீங்களாம் ஜெயிச்சிட்டீங்க, இல்லை கட் பண்ணலாம். நீங்களாம் 400 கோடி 300 கோடி படம் எடுத்து டாடா படம் மாதிரி எழுச்சி போயிட்டீங்க. இவங்களாம் எப்போ வர்றது? இந்த ஹீரோ எப்போ வர்றது சொல்லுங்க? நான் ஏன்னா நல்லா சொல்றது, ஏன்னா பிடிச்ச தங்கமான ஆள் நடராஜ் திரும்ப இல்லையா?